என்று கண்ணீரோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிறார், நான் நீ இழந்தவைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான கிரியை, டிவைன் மிராக்கலை கர்த்தர் செய்ய போகிறாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு இதை நீங்க செய்து கொடுங்க. தாவீது சொல்வது போல், நீ நம்ப பண்ணின வாக்கு தத்தத்தை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்காக இதை செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு நான் காத்திருக்கிறேன். இன்றைய தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் அவர் நம்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றியே தீர்வாருங்க. ஒரு நாளும் அது வெறுமையாய் போகாது என்பதில் மாற்றம் இல்லை. இந்த வார்த்தையை நம்பி கர்த்தர் எனக்கு நம்ப பண்ணின வார்த்தை இது. இந்த வாக்கு தத்தம் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ரொம்ப கண்ணீரோடு வந்தாங்க. பாஸ்டர், அவ்வளவு வேதனையான சூழ்நிலை. ஆனா நான் ரோட்ல போகும்போது அங்க ஒரு கார்ல ஒரு வார்த்தை இருந்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இதுதாங்க நீங்க நம்ப பண்ற கர்த்தருடைய வார்த்தை, உங்களை நம்ப வைக்கிற கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு என்று பிரத்யேகமா பேசுகிற வாக்கு தத்தமான வார்த்தை இதுதான். பிடித்து கொண்டு அதில் உறுதியாய் தரித்திருப்பீர்களானால், இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு பொறுமையாய் காத்திருப்பீர்களானால், வேதம் சொல்கிறது உபத்திரவம் சில நேரத்துல நமக்கு நம்மளால் தாங்க முடியாத உபத்திரவங்கள், வேதனைகள் வரும்போது நாம் என்ன பண்றோம்? ரொம்ப கஷ்டப்படுறோம், கண்ணீர் விடுறோம். இனி என்னால வாழவே முடியாதுன்ற. ஆனா வேதம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள் சொல்கிறது, அது மாத்திரம் அல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமீன். உபத்திரவமான சூழ்நிலையத்துல கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, இல்ல கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதீங்க, கர்த்தரை நேசிங்க. ஐயா பாடுவார்ல, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, எல்லோயி எல்லோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே. அப்பா, கண்ணீர் முடியாத துயரம், வாழ்வா சாவா, இனிய நாள் வாழ முடியாது. ஏன்னா இந்த கோடாரி விழுந்து விட்டது. அவர் செய்த செயல் அவரால் இனி வாழ முடியாது என்ற அளவுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை. காரணம், சில நேரத்துல நம்ம முதலீடு செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எத்தனையோ பேங்க்ல இல்ல கந்து வட்டியில, வட்டிக்காரங்கிட்ட இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நமக்காக சில ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? தொழிலை ஆரம்பித்திருப்போம், இல்ல வீடு கட்டி இருப்போம், இல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த வண்டிகள் டிராவல்ஸ் வாங்கி நம்ம நடத்திட்டு இருப்போம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன்கள் மத்தியில் நம் வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட சில காரியங்களை செய்ய நாம முற்பட்டு இருப்போம். ஆனால் நீங்க நல்லா வாழ்வதற்கு ஒரு நாளும் பிசாசுக்கு அதுக்கு வாஞ்சை இல்லை, அதை அனுமதிக்க மாட்டான். அவன் உங்களை தடை செய்வான், உங்க வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ண நினைப்பான். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நன்றிப்பா. ஆமேன் என்பது இன்னி தேவன் எனக்காக பேசுகிறார், எனக்காக கர்த்தர் அவர் வார்த்தையை கொடுக்கிறார் என்று நீங்கள் நம்பும் போது வாயிலிருந்து ஆமேன் என்கிற வார்த்தை வரும். அதனால கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பிரத்யேகமா